Hi friends, welcome to my first vlog in YouTube. இந்த vlogல நான் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃப்ரெண்டோட வெட்டிங்காக நாங்கள் மதுரைக்கு போயிருந்தோம். அதை பற்றின vlog தான் ஷேர் பண்ணியிருக்கேன். சாட்டர்டே சண்டே வெட்டிங்குன்றதுனால நாங்கள் வீக்கெண்டு செலிப்ரேட் பண்ணிவிட்டு மேரேஜும் அட்டன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஃப்ரைடே நைட்டே நாங்கள் கிளம்பிட்டோம். ஃப்ரைடே நைட் ஒரு 8 o'clock பஸ் ஏறினோம். மார்னிங் ஒரு 5 o'clockலாம் மதுரை ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து ஓலா போட்டுட்டு அவங்க வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். அவங்க வீட்டு ஸ்ட்ரீட் நேம்லாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே அந்த பூவோட நேமில் இருந்துச்சு. தென் மேரேஜ்க்கு கால் பண்ணி லொக்கேஷன் வான்னு சொன்னோம். வந்து எங்களை வெல்கம் பண்ணாங்க. வெல்கம் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேயே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மதுரை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருந்தோம். தென் அவளுக்கு மார்னிங் ஹல்தி ஃபங்க்ஷன் ஒன்று இருந்துச்சு. ஸோ வந்து அதுக்காக அவளை ரெடி பண்ணிவிட்டு ஹல்தி ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிவிட்டு ஹல்தியை செலிப்ரேட் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் மதுரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக. நாங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு அழகர் கோயில் தான் போயிருந்தோம். பிகாஸ் அது அங்கேருந்து கொஞ்சம் தூரன்றதுனால ஃபஸ்ட்டு தூரத்தில் இருக்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்புறமா கிட்டத்தில் இருக்கிறதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு நினச்சோம். பட் வேறு மாதிரி நடந்துச்சு. அது வீடியோட எண்டில் பாருங்கள். அதில் அழகர் கோயில் போனோம். சூப்பராக இருந்துச்சு வியூஸ் எல்லாமே. தென் நாங்கள் இது ரொம்ப நாளாக ஆசை எனக்கு வைக்கணும் அப்படின்னு. ஒரு 7-8 years ஆகிடுச்சு நான் இதை வச்சு. பிகாஸ் கெமிக்கல்ஸ் நிறையா இருக்கும். நான் இந்த டைம் கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வச்சோன்னா எனக்கும் ஆசையாயிடுச்சு. நானும் வச்சுருந்தேன். ஆனால் அது பழைய மாதிரி ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இல்லை, ஒரு நார்மலாக தான் இருந்துச்சு. அந்த ஃப்ராக்ரன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அது வச்சதே. தென் பழமுதிர் சோலைக்கு தான் போனோம். பழமுதிர் சோலை பார்க்கறதுக்கு முன்னாடி மேலே இருக்க அம்மனை பார்க்கணுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா என்னோடய ஃப்ரெண்டு எல்லாருமே சேர்ந்து நாங்கள் மேலே இருந்த அம்மனை பார்க்கறதுக்காக போயிருந்தோம். அப்போ தான் இதை பார்த்தேன். இந்த கெட்டப் நீங்கள் ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க. நம்ம வீட்டு பிள்ளையில் அந்த தீர்ப்பு சொல்கிறதுக்காக போயிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. மேபி அதனால தான் வராங்களோன்னு நினச்சி வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் அங்கே ஒரு அங்கிள் இருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டோம் எதுக்காக இது அப்படின்னு. சுற்றி அந்த 18 கிராமத்தில் ஒரு கிராமம் வந்து ஒவ்வொரு கிராமமும் ஒரு வேண்டுதல் வச்சு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்களாம் சாமிக்கு படைக்கிறதுக்காக. நல்லா இருந்துச்சு அது பார்க்குறப்போ. 17 kilometers நடந்தே இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அவங்க. அந்த பானைக்குள்ளே வந்துட்டு ரைஸு வாட்டர் எதுனாலும் நம்ம என்ன வேண்டுமோ அதுக்குள்ளே அதை போட்டு எடுத்துகிட்டு வரலாமா. வந்து அங்கே இருக்கிற சாமி கும்பிட்ற எல்லாருக்குமே பிரசாதம் மாதிரி எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. மங்கி வந்து நாங்கள் அந்த மேலே போயிட்டுருக்கிறப்ப பார்த்தோம். அழகாக சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. தென் அந்த ஜூம் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு கரெக்டாக தெரியுதான்னு தெரியல. அது ஃபுல்லாகவே பேட்டு. இந்த பிளேஸே ஒரு மாதிரி வெயில் அதிகமாக இருந்தாலும் பட் ஆனால் ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மேலே போய் அந்த சாமிக்கிட்ட தீர்த்தம் வாங்குகிற பிளேஸும் சரி, அந்த தீர்த்தம் மேலே பட்டோன்னே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியாக பாசிட்டிவ் வைப்ஸாக இருந்துச்சு. தென் நாங்கள் ஆக்சுவலி ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இங்கே 12 o'clock கிட்ட ஆகிடுச்சு. 12:30க்கு கீழே அழகர் கோயில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு ரொம்ப வேகமாக கீழே வந்தோம். கீழே வந்து கரெக்டாக ஒரு 5 minutes தான் இருக்கும். 5 minutesல வந்து நாங்கள் அந்த 18 படி கருப்பசாமி அந்த சாமி தான் அழகர்னு நினச்சி அங்கே போயிட்டோம். அங்கே போய் சாமி கும்பிட்டா எங்கே அழகரை காணோன்னு தேடிட்டு இருந்தோம். தென் வந்து கரெக்டாக அழகர் கோயிலை ரீச் ஆனோம். 5 minutesல நடை சாத்த போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. உள்ளே ஃபாஸ்ட்டாக ஓடி போய் சாமியை பார்த்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டோம். தென் ரூமுக்கு வந்து ரெடியாக ரிசப்ஷனுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் எங்கள் ரிசப்ஷன் லுக்கு. தென் மிஸ் தீபிகா வந்துட்டு அழகாக பல்லக்கில் கூப்பிட்டுட்டு வந்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கே. மேக்கப்பும் செம்மையாக இருந்துச்சு. செம்ம கார்ஜியஸாக இருந்தால் செம்ம ரிசப்ஷனாக இருந்துச்சு. இது ஆக்சுவலி எங்கள் கேங்கோட ஃபர்ஸ்ட் வெட்டிங். ஸோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் நிறைய பாட்டெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். பிளான் பண்ண மாதிரி எல்லா பாட்டுக்குமே டான்ஸ் ஆடி முடிச்சிட்டா. தென் ரூம் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அது மறுநாள் வந்து மேரேஜ்க்கு ரெடி ஆனோம். மேரேஜ் வந்து கோவிலில் தாலி கட்டுறது மட்டும் கோவிலில் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் மார்னிங் கொஞ்சம் லேட்டாக வந்துருக்கிறதுனால கோவிலுக்கு போக முடியலனால தென் ஃபாஸ்ட்டாக போய் எப்படியும் தாலி கட்டுறதுக்குள்ளே கோவிலில் ரீச் ஆகிடும். ரீச் ஆகி அதை தாலி கட்டுறதையும் பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்குறப்போ எங்களுக்கே கொஞ்சம் எமோஷ்னல் ஆகி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. தென் மேரேஜ் முடிஞ்சோடனே சென்னை கிளம்ப வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் நிறைய பிளான் பண்ணியிருந்தோம். நிறைய சாப்பிட்ணும், ஃபுட் எக்ஸ்ப்ளோரிங், பிளேஸ் எக்ஸ்ப்ளோரிங்லாம் நிறைய இருந்துச்சு மதுரையில். ஆக்சுவலி நம்ம வாட்ஸ்அப் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணதே பெரிய விஷயம்னு நினச்சிட்டு சென்னை கிளம்புற சுச்சுவேஷன் அதனால கிளம்பி வந்துட்டோம். என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா மீனாட்சி அம்மன் கோயிலை பார்க்கணும், அண்ட் தென் அழகர் கோயில் பார்க்கணும், தென் கறி தோசை சாப்பிட்ணுன்னு இருந்தோம்.
இதில் வந்து எங்களுக்கு அழகர் கோயிலை மட்டும்தான் எங்களால் பார்க்க முடிஞ்சுச்சு. நாயக்கர் மஹாலும் பார்க்க முடியல. பட் நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப பார்த்துக்கலான்னு விட்டுட்டோம். இந்த ரூட் ஆக்சுவலி எதுனா நாங்கள் மதுரை டு திருச்சி வர ரூட்டு சூப்பராக இருந்துச்சு. நைட்டு நாங்கள் போனதுனால எங்களால் போகிறப்ப இந்த வியூவெல்லாம் பார்க்க முடியல. ரிட்டர்ன் வர்றப்போ செம்மையாக இருந்துச்சு. ஜிகிர்தண்டா சாப்பிட்டுட்டு இந்த வியூஸோட மதுரை ட்ரிப்பை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்படியே வியூஸை பார்த்துட்டு நாங்கள் சென்னை வந்து சேர்ந்தாச்சு. ஒரு நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன். டாட்டா, பாய் பாய்.